का प्रभु, याकूब का प्रभु तू मेरा है। अब्राहम का प्रभु, इसहाक का प्रभु, याकूब का प्रभु तू मेरा है। तू कभी ना छोड़ेगा, तू कभी ना ठुकराएगा, तू मेरा है, तू मेरा है। अब्राहम का प्रभु, इसहाक का प्रभु, याकूब का प्रभु तू मेरा है। अब्राहम का प्रभु, इसहाक का प्रभु, याकूब का प्रभु तू मेरा है। तू कभी ना छोड़ेगा, तू कभी ना ठुकराएगा, तू मेरा है, तू मेरा है। तू कभी ना छोड़ेगा, तू कभी ना ठुकराएगा, तू मेरा है, तू मेरा है। जिसके हाथ में मेरा कल, जिसके हाथ में मेरा आज और आने वाला कल, वो मेरा है। जिसके हाथ में मेरा कल, जिसके हाथ में मेरा आज और आने वाला कल, वो मेरा है। तू कभी ना छोड़ेगा, तू कभी ना ठुकराएगा, तू मेरा है, तू मेरा है। तू कभी ना छोड़ेगा, तू कभी ना ठुकराएगा, तू मेरा है, तू मेरा है। नदियाँ मुझे डुबा न सके, अग्नि मुझे जला न सके। मेरा हाथ जो तूने थामा है, नदियाँ मुझे डुबा न सके, अग्नि मुझे जला न सके। मेरा हाथ जो तूने थामा है, नदियाँ मुझे डुबा न सके, अग्नि मुझे जला न सके। मेरा हाथ जो तूने थामा है, तू कभी ना छोड़ेगा, तू कभी ना ठुकराएगा, तू मेरा है, तू मेरा है। तू कभी ना छोड़ेगा, तू कभी ना ठुकराएगा, तू मेरा है, तू मेरा है।
खुदा संग था, वो शब्द खुदा ही था, वो मेरा है, वो मेरा है. கர்த்தரை துதியுங்கள். இன்றைக்கு நமது குறுகிய தியானத்திற்கு பிரசங்கி 7 நடைமுறை ஞானத்தை குறித்து கவனம் செலுத்த விரும்புகிறேன். ஞானம் மிகவும் முக்கியமானது. வெற்றி மற்றும் தோல்விக்கிடையிலான முக்கியமான உண்மையான வேறுபாடு ஞானம்தான். ஞானம் என்பது அறிவை நடைமுறைப்படுத்துவதாகும். நாம் அறிவையும் போதனையையும் பெறுகிறோம். அது நமது தினசரி வாழ்க்கை செயல்பாட்டில் வெளிப்படுகிறது. அதையே நாம் உண்மையான ஞானம் என்று அழைக்கிறோம். இன்றைக்கு உலகில் சிறந்த மனிதர்கள் சில முக்கியமான நடைமுறைகளை எழுதி வைத்துள்ளதை பார்க்க போகிறோம். பிரசங்கி அதிகாரம் 7:14 வாசிக்க விரும்புகிறேன். இது ஒரு நீண்ட பகுதி என்று எனக்கு தெரியும். ஆனால் தயவு செய்து உங்கள் வேதாகமத்தை எடுத்து என்னுடன் சேர்ந்து வாசியுங்கள். பிரசங்கி 7:1-14 ஆசியான வசனங்கள். பரிமள தைலத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தியும், ஒருவனுடைய ஜனன நாளை பார்க்கிலும் மரண நாளும் நல்லது. விருந்து வீட்டுக்கு போவதிலும் துக்க வீட்டுக்கு போவது நலம். இதிலே எல்லா மனுஷரின் முடிவும் காணப்படும். உயிரோடு இருக்கிறவன் இதை தன் மனதிலே சிந்திப்பான். நகைப்பை பார்க்கிலும் துக்கிப்பு நலம். முகதுக்கத்தினாலே இருதயம் சீர்படும். ஞானிகளின் இருதயம் துக்க வீட்டிலே இருக்கும், மூடரின் இருதயம் களிப்பு வீட்டிலே இருக்கும். ஒருவன் மூடரின் பாட்டை கேட்பதிலும் ஞானியின் கடிந்து கொள்ளுதலை கேட்பது நலம். மூடனின் நகைப்பு பானையின் கீழ் எரிகிற முள்ளுகளின் படபடப்பை போல் இருக்கும். இதுவும் மாயையே. இடுக்கனானது ஞானியையும் பைத்தியக்காரனாக்கும். பரிதானம் இருதயத்தை கெடுக்கும். ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது. பெருமையுள்ளவனை பார்க்கிலும் பொறுமையுள்ளவன் உத்தமன். உன் மனதில் சீக்கிரமாய் கோபம் கொள்ளாதே. மூடரின் நெஞ்சிலே கோபம் குடிகொள்ளும். இந்நாட்களை பார்க்கிலும் முன்னாட்கள் நலமாயிருந்தது என்று சொல்லாதே. நீ இதை குறித்து கேட்பது ஞானம் அல்ல. சுதந்திரத்தோட உண்மையான ஞானம் நல்லது. சூரியனை காண்கிறவர்களுக்கு இதனாலே பிரயோஜனம் உண்டு. ஞானம் கேடகம், திரவியமும் கேடகம். ஞானம் தன்னை உடையவர்களுக்கு ஜீவனை தரும். இதுவே அறிவின் மேன்மை. தேவனுடைய செயலை கவனித்துப்பார். அவர் கோணலாக்கினதை நேர்மையாக்கத்தக்கவன் யார்? வாழ்வு காலத்தில் நன்மையை அனுபவித்திரு, தாழ்வு காலத்தில் சிந்தனை செய். மனுஷன் தனக்கு பின் வருவதொன்றையும் கண்டுபிடியாதபடிக்கு தேவன் இவ்விரண்டையும் ஒன்றுக்கொன்று எதிரிடையாக வைத்திருக்கிறார். இந்த நேரத்தில் நான் என் முக்கிய உரையாக 14வது வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். நல்ல நாளில் உங்களை மகிழ்விக்கவும், கெட்ட நாளில் உங்கள் மனசாட்சியை ஆராயுங்கள். நாம் எதையும் இயல்பாக எடுத்துக்கொள்ளாமல் இருக்க 2 வகை நாட்களையும் தேவன் ஏற்பாடு செய்கிறார் என்று மெசேஜ் பைபிள் கூறுகிறது. அதிகாரம் 7:1-14 வசனங்களில் சிறப்பான மற்றும் வளமான, நிச்சயமற்ற இந்த உலகில் புத்திசாலித்தனமாக வாழ்வதற்கான சில நிலையான அறிவுரைகள் உள்ளன. நிச்சயமற்ற உலகில் நாம் எப்படி புத்திசாலித்தனமாகவும் உறுதியாகவும் வாழ முடியும்? இங்கே சாலமோன் நமக்கு ஒரு உண்மையை முன்வைக்கிறார். நடைமுறை வாழ்க்கை என்பது எல்லா பதில்களும் தெரிந்திருப்பது மட்டுமல்ல. அது பற்றிய தெளிவான புரிதலுடன் கூடிய ஒரு பயணம். வசதியை விட பண்பிற்கு முக்கியத்துவம் அளித்தல், திருத்தங்களை வரவேற்பது, அமைதியாகவும் தூய மனதுடனும் எப்போதும் இருப்பது, நிகழ்காலத்தில் வாழ்வது, வாழ்க்கை நிச்சயமில்லாததாக இருந்தாலும் கூட தேவனின் திட்டத்தை நம்புவது. இந்த பகுதியில் 7 நடைமுறை அறிவுகள், நிஜ வாழ்க்கைக்கு பயன்படும் கருத்துக்கள் உள்ளன. முதலாவது, உண்மையில் மிக முக்கியமானதை தேடுங்கள், அதற்கு முன்னுரிமை அளியுங்கள். உண்மையில் மிக முக்கியமான விஷயங்களை தேடுங்கள். 1ஆம் வசனம், பரிமள தைலத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தியும், ஒருவனுடைய ஜனன நாளை பார்க்கிலும் மரண நாளும் நல்லது. புகழ் என்பது எப்போதும் செல்வத்தை விட உயர்ந்தது. புகழ் எப்போதும் உங்களை விட முன்னதாக செல்கிறது. நாம் வாழும் இந்த உலகத்தில் ஒரு மனிதனின் வெற்றியை அவர் இருக்கும் நிலையை பொறுத்து நிர்ணயிக்கும் போது சில சமயங்களில் நாம் குணத்தை விட வெளிப்புற அழகை மிகவும் முன்னிலைப்படுத்துகிறோம். அதுதான் பெரிய ஆபத்து. ஒருவரின் பண்பை விட வெளிப்புற தோற்றத்தின் அழகு அதிக முக்கியத்துவம் பெறும்போது நீங்கள் தவறான விஷயத்தை நோக்கி தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். முக்கியமானதை தொடர்ந்து செல்ல வேண்டும். கடவுளிடம் ஒரு நல்ல பெயரை உண்மையுடன் நாடுங்கள். யோபு செய்தது போல நீங்கள் தேவனுடன் ஒரு நற்பெயரோடு இருங்கள். ஒரு மனிதனால் வழங்கப்பட்டு உங்கள் சுவரில் தொங்கும் ஒரு சான்றிதழை விட தேவனின் சாட்சி முக்கியமானதும் நம்பகமானதுமாய் இருக்கும். தேவன் உங்களை பற்றி என்ன நினைக்கிறாரு? தேவன் உங்களை ஒரு நல்ல மனிதர் என்று நினைக்கிறாரா? நீங்கள் ஒரு நீதிமான் என்று தேவன் சொல்லுகிறாரா?
உண்மையாக நீங்கள் யார் என்பதை தேவன் மட்டுமே அறிவார். அதற்காக நீங்கள் உழைக்க வேண்டும். நம்பிக்கையுடன் இருங்கள். இரண்டாவது, மரணத்திற்கு தயாராகுங்கள். அதிர்ச்சி அடையாதீர்கள். ஆனால் இது ஒரு உண்மை. இரண்டாவது வசனம், விருந்து வீட்டுக்கு போவதிலும் துக்க வீட்டுக்கு போவது நலம். இதிலே எல்லா மனுஷரின் முடிவும் காணப்படும். உயிரோடு இருக்கிறவன் இதை தன் மனதிலே சிந்திப்பான். மரணம் என்பது ஒரு கசப்பான உண்மை. அதிலிருந்து தப்பிக்க ஒரே வழி பரலோகம் மட்டுமே. மரணம் ஒரு நிதர்சனமான உண்மை. இந்த உண்மையை புரிந்து கொள்ளுங்கள். வாழ்க்கை ஒரு கட்டமைப்புக்குள் முழுமையாக உள்ளது. இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால், வாழ்க்கை ஒரு கால வரம்புக்குள் உள்ளது. ஒரு பிறப்பு இருந்தால் இறப்பும் நிச்சயம் இருக்கும். தேவனின் மகிமைக்காக நாம் பயன்படுத்தக்கூடிய இந்த விலை மதிப்பற்ற நேரம்தான் வாழ்க்கை. எபிரேயர் அதிகாரம் 9 வசனம் 27, அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே வாழ்க்கையின் யதார்த்தத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். மூன்றாவது, முக்கியமான பிரச்சனைகள் பாடங்களாகும் என்பது. சில நேரங்களில் எல்லா பிரச்சனைகளும் சாத்தானிடம் இருந்து வருகிறது. எல்லா சிக்கல்களும் சாத்தான் உருவாக்குகிறான் என்று நமக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அது உண்மையாக இருக்கலாம், ஆனால் எல்லா நேரங்களிலும் இல்லை. பிரசங்கி 7:3 நகைப்பை பார்க்கிலும் துக்கிப்பு நலம். முகதுக்கத்தினாலே இருதயம் சீர்படும், அது மனதுக்கு அமைதி கொடுக்கும். துக்கம் என்பது நாம் தேடும் ஒன்று அல்ல. சோதனைகள் நாம் தேடும் ஒன்று அல்ல. நாம் பிரச்சனைகளை தேடி செல்வதில்லை, அறிந்து செய்வதில்லை. ஆனால் பிரச்சனைகளும் பிரச்சனையான காலங்களும் பிரச்சனையான மனிதர்களும் உண்மையானவர்கள். ஆனால் பிரச்சனைகள் உங்களை தேவனிடம் நெருங்கி வர அனுமதிக்க நான் உங்களை ஊக்குவிக்கிறேன். நான் ஒரு மகத்தான தேவனுடைய மனிதரான பாஸ்டர் ஜிம் வில்லியம்ஸ் அவர்களால் வழிநடத்தப்பட்டேன். அப்பொழுது அவருடைய அலுவலகத்தை சுத்தம் செய்யும் வாய்ப்பு எனக்கு வழங்கப்பட்டது. காலை 4:30 நான் அங்கே செல்லும்போது அவர் அலுவலகத்தில் வேலை செய்து கொண்டிருப்பார். தரையை துடைத்து கழிப்பறைகளை சுத்தம் செய்து அலுவலகத்தையும் சுத்தம் செய்த போது பாஸ்டர் ஜிம் என்னை வழி நடத்துவார். அவர் என்கிட்ட பேசும்போது ஒரு கருத்தை கூடுவார். அவர் சொன்னார், இந்த பிரச்சனைகள் உங்களை உருவாக்க விடாது என்று. கசப்பாக இருக்கலாம், ஆனால் அவை உங்களை மேலும் சிறப்பாக உங்களை மாற்ற அனுமதியுங்கள். அந்த அறிவு எனக்கு வாழ்க்கையையும் பொதுவாக பிரச்சனைகளையும் பார்க்க ஒரு புதிய பார்வையை வழங்கியது. இன்னைக்கு நான் பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் போது நான் எல்லாம் பதட்டமாகி விடவில்லை. நான் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்களை தேடுகிறேன். மேலும் என் வாழ்க்கையை முழுமையாக மாற்றக்கூடிய பிரச்சனையின் செழுமையை ஆழமாக பின்பற்றி முயற்சிக்கிறேன். நாம் என்ன செய்ய வேண்டும்? சங்கீதக்காரர் என்ன செய்கிறார்? மிகவும் நகைச்சுவையான ஒரு அறிக்கை. சங்கீதம் 119 வசனம் 71, நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன். அன்புள்ளவர்களே, தயவு செய்து ஒரு நிமிடம் கவனியுங்கள். நீங்களும் என்னோட சேர்ந்து நம் வாழ்க்கையில் கடினமான சிக்கலான நேரங்களுக்காக தேவனுக்கு நன்றி கூறுவீர்கள். நீங்கள் என்னை தொலைக்காட்சியில் பார்க்கிறீர்கள், அதற்காக தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். நான் இன்றைக்கு இந்த இடத்துல இருக்கிறேன் என்பதற்கான ரகசியத்தை உங்களிடம் சொல்லட்டுமா? ஆனால் அது நல்ல நாட்கள் காரணமாக இல்லை. நான் ஒரு அழகான இனிமையான வாழ்க்கை வாழ்ந்ததால் அல்ல, அது கடினமான காலங்களால் தான். நான் 18 ஆண்டுகள் தடுமாறி பேசினேன். எனக்கு கடுமையான சூழ்நிலை ஏற்பட்டது. என் வாழ்க்கையில் எல்லாவற்றுக்கும் நான் போராடி அடைந்தேன். நான் கடுமையாக உழைத்தேன், ஆனால் தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். சில நாட்களுக்கு முன்பு ஒருவர் என்னிடம் கேட்டார், பாஸ்டர், தேவன் உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தால் உங்கள் வாழ்க்கையை மீண்டும் வாழ விரும்புவீர்களா? உங்கள் வாழ்க்கையிலிருந்து நீங்கள் முற்றிலும் நீக்க விரும்பும் விஷயங்கள் என்னென்ன என்றார். ஒரு கணம் நினைத்தேன். அந்த தேவ மனிதரிடம் சொன்னேன், நேர்மையான பதில் தருகிறேன் என்று. உண்மையில் நான் எதையும் மாற்ற விரும்பவில்லை. நான் இன்று வந்துள்ள இந்த இடம், நான் கடந்து வந்த பாதைகள், ஒவ்வொரு திருப்புமுனை, ஒவ்வொரு முள்ளும், ஒவ்வொரு கல்லும் காரணமாகத்தான். இதுவே எனது பயணத்தின் முக்கிய அம்சமாகும். அதை நான் கடந்து வந்தேன். இன்னைக்கு நான் இருக்கும் நிலைக்கு என்னை மாற்றினேன். தேவன் ஞானத்தை போதிக்கும் வழியாக பிரச்சனைகளை நினையுங்கள். சங்கீதக்காரர் சொல்கிறார், நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, ஏனெனில் நாம் கற்றுக்கொள்கிறோம். ஒரு முக்கியமான விஷயம், பிரச்சனைகள் உங்களை குறைத்துவிடும். நீங்கள் அதிகமானவற்றை நீக்கி விடுங்கள். அழகு சாதனங்கள், புற உபகரணங்கள், வெளிப்புறமானவை, இவை அனைத்தும் போய்விடுகின்றன, வாடி மறைகின்றன. முடிவில் நீங்கள் அபிஷேகம் பெற்றது மற்றும் தேவன் செய்ய விரும்புவது என்ன என்பதை பெறுகிறீர்கள். நான்காவது, கடினமான காலங்களை லாபகரமாக பயன்படுத்துங்கள். கசப்பாக இல்லாம நீங்கள் நல்லா இருங்க. இந்த கருத்து என் முந்தைய கருத்தை மேலும் வலுப்படுத்துகிறது. நன்மையாக இருக்க கசப்பாகவும் வெறுப்பாகவும் இருக்க வேண்டாம். எப்போதும் அதை புரிந்து கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு ஒரு அறிவுரையை வழங்குகிறேன். மனிதர்களை வெறுக்காதீர்கள். ஒவ்வொரு துயர நிகழ்வுக்கும் பின்னால் சாத்தான் இருக்கிறான்.
சில நேரங்களில் அந்த துயரத்தை உங்களிடம் கொண்டு வர சிலரை அவர் பயன்படுத்துகிறான். ஆனால் ஒரு கிறிஸ்தவராக நீங்கள் அந்த நபரை வெறுக்காமல் அந்த செயலுக்கு தூண்டிய சாத்தானுக்கு எதிராகவே நீங்கள் போராடுகிறீர்கள். அது ஒரு முக்கியமான புரிதல். இது ஒரு முக்கியமான அறிவுரை. மனிதர்களை வெறுப்பதை நிறுத்துங்கள். சமீபத்தில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை நான் தேவாலயத்தில் சிலருக்காக ஜெபித்து கொண்டிருந்தேன். அப்பொழுது ஒரு 3 பேரிடம் தேவன் சொன்னார். அப்பொழுதே அவர்களிடம் சொன்னேன், தேவன் உங்களை மன்னிக்க சொல்கிறார், நீங்கள் மன்னித்தால் அற்புதம் நடக்கும் என்று. கர்த்தரே எனக்கு சாட்சி. அவர்கள் மன்னித்ததால் அவர்கள் 3 உடனடி அதிசயங்கள் நடந்தது. பகையை வைத்துக் கொள்ளாதீர்கள், அது நல்லதல்ல, உங்களுக்கு நல்லதல்ல. மன்னிக்க கற்றுக்கொள்ளுங்கள். தேவன் மகிமைப்பட வேண்டும். வாழ்க்கை என்பது ஒழுங்குகளின் சேர்க்கை. நீங்கள் அவைகளுக்கு எப்படி பதிலளிக்கிறீர்கள்? நீங்கள் கடினமான காலங்களை கடந்து செல்லும் போது நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீர்கள்? ஜெபியுங்கள், தேவனின் வழி நடத்துதலை நாடுங்கள், வேத வசனங்களை வாசியுங்கள். இது வாசிக்க சிறந்த புத்தகம். வேதம் என்றால் அது அச்சிடப்பட்ட தேவனுடைய ஞானம். வேதம் வாசிக்கும் ஒரு திறனை கற்றுக்கொள்ளுங்கள். ஒரு போதகராக எப்படி கையாளுகிறேன்? நான் ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டேன், அதை நான் வழிநடத்தும் பாடம் என்று அழைக்கிறேன். கடினமான மக்களை எப்படி வழிநடத்துவீர்கள்? கடினமான காலங்களை எப்படி வழிநடத்துவீர்கள்? விமர்சனத்தை நீங்கள் எப்படி வழிநடத்துவீர்கள்? சில நேரங்களில் குறைபாடுகளை நீங்கள் எப்படி வழிநடத்துவீர்கள்? மருத்துவ சாத்தானின் தந்திரங்கள், உடல் அழுத்தங்களை நீங்கள் எப்படி வழிநடத்துவீர்கள்? நீங்கள் வயதாகும் போது உடல் வரம்புகளை எப்படி வழிநடத்துவீர்கள்? உங்கள் சொந்த உணர்வுகளை நீங்கள் எப்படி வழிநடத்துவீர்கள்? வேதத்தை வாசிங்க, வேதத்தை கவனமாக கேளுங்கள் என்றும், இன்று நீங்கள் பதிவிறக்கம் செய்து வாசிக்க பல வேதாகம செயலிகள் உள்ளன. விதவிதமான வடிவங்களில் கேளுங்கள், அதை பிடித்து வைத்துக் கொள்ளுங்கள். அது உங்களை ஆசீர்வதிக்கும். 5வது, பெருமையில் கவனமாக இருங்கள், ஏனெனில் பெருமை திருத்தங்களை நிராகரிக்கிறது. பிரசங்கி 7, 5 மற்றும் 6. ஒருவன் மூடரின் பாட்டை கேட்பதிலும் ஞானியின் கடிந்து கொள்ளுதலை கேட்பது நலம். மூடனின் நகைப்பு பானையின் கீழ் எரிகிற முள்ளுகளின் படபடப்பை போல் இருக்கும், இதுவும் மாயையே. பெருமை உங்களை முன்னே செல்ல விடாதீர்கள். பெருமை விழுவதற்கு முன் வருகிறது. தாழ்மையுடன் இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். தாழ்மையுடன் இருங்கள். நீங்கள் ஒரு சிறிய குழந்தையிலிருந்தும் கற்றுக்கொள்ளலாம். கற்றுக்கொள்ளும் மனப்பான்மையுடன் இருங்கள். நீதிமொழிகள் கூறுகிறது, திருத்தங்களை வெறுப்பவர் ஞானமில்லாதவர். நீதிமொழிகள் 12:1. புத்திமதிகளை விரும்புகிறவன் அறிவை விரும்புகிறான், கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவனோ மிருக குணமுள்ளவன். நான் உங்களை முட்டாள் என்று சொல்லவில்லை, வேதம்தான் சொல்கிறது. திருத்தங்களை வெறுப்பவர் முட்டாள்தான் என்று நீதிமொழிகள் 12:1 கூறுகிறது. பெருமைக்கு எதிரானது தாழ்மைதான். தாழ்மையுடன் இருங்கள். திருத்தங்களை ஏற்கும் மனப்பான்மையுடன் இருங்கள். தவறு செய்தால் தவறுகளை ஒப்புக்கொள்ளுங்கள். கற்றுக்கொள்ளும் மனப்பான்மையுடன் தாழ்மையாயிருங்கள். தேவன் உங்களை உயர்த்துவார். திருத்தம் என்பது ஒரு பரிசு, அவமானம் அல்ல. அதை ஞானத்துடன் ஏற்றுக்கொள்ளுங்கள். 6வது, பொறுமை அவசியம். சாலமோன் ஞானி நமக்கு பொறுமையுடன் இருக்க சொல்லுகிறார். அவசரப்படாதீர்கள். பிரசங்கி 7 முதல் 9 வரை. இடுக்கணானது ஞானியையும் பைத்தியக்காரனாக்கும், பரிதானம் இருதயத்தை கெடுக்கும். ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது, பெருமையுள்ளவனை பார்க்கிலும் பொறுமையுள்ளவன் உத்தமன். உங்கள் ஆவியில் அவசரப்படாதீர்கள். அமைதியாக இருங்கள், சமாதானமாக இருங்கள், பொறுமையுடன் இருங்கள். தேவனை நம்புங்கள். பொறுமை என்பது ஆவியின் கனிகளில் ஒன்றாகும். கோபப்படாதீர்கள், அவசரப்படாதீர்கள், யாரையும் நியாயந்தீர்க்காதீர்கள், உணர்ச்சி வசப்படாதீர்கள். பொறுமையுடன் இருங்கள். 7வதோடு முடிக்கிறேன். மீண்டும் திரும்பாமல் முன்னே செல்லுங்கள். முழு வசனத்தையும் படிக்க நேரம் இல்லை, எனக்கு இன்னும் 1 நிமிடம் மட்டுமே உள்ளது. 7, 10 முதல் 14 வசனம். திரும்பி போகாதீர்கள். பன்றியின் இடத்துக்கு திரும்பி போகாதீர்கள். நீங்கள் விட்டு தேவனிடம் வந்த பிறகு மீண்டும் அதற்கு திரும்பி போகாதீர்கள். உங்களுக்கு ஆவிக்குரிய இருதயம் வந்துவிட்டது, அங்கே போகாதீர்கள். வெற்றியில் முன்னே செல்லுங்கள். நம்பிக்கையுடன் முன்னே செல்லுங்கள். நீங்கள் இழந்ததை நினைத்து வருந்தாதீர்கள். சிலர் எப்போதும் கடந்த காலத்தை பற்றியே பேசிக் கொண்டிருப்பார்கள். உங்களுக்கு தெரியும் அது நடந்தது. அதிலிருந்து வெளியே வாருங்கள். நல்ல நோக்கத்துடன் பாருங்கள். நம்பிக்கையுடனும் வெற்றியுடனும் பாருங்கள். லூக்கா 9:62 இயேசு சொன்ன ஒரு மிக முக்கியமான வசனம் உள்ளது. அதற்கு இயேசு, கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியுள்ளவன் அல்ல என்றார். நீங்கள் பின்னிட்டு பார்க்காதீர்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்புள்ள தேவனே, உலகின் ஞானியான மனிதரிடமிருந்து ஞானத்தை தெரிந்து கொண்டதற்காக உமக்கு நன்றி செலுத்தி துதிக்கிறேன். இந்த ஞானத்தின் செல்வங்கள், உண்மையின் துணுக்குகள் நம்மை வழிநடத்தி தேவனின் மகிமைக்கும் மரியாதைக்கும் நம்மை வாழ்வில் வழிகாட்ட உதவுமாறு நான் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். कभी ना छोड़ेगा, तू कभी